இன்றைக்கி ரெசிபி ஒரு இஞ்சி கறிയാണ്. இது ஈஸி அல்ல, ஆனால் വളരെ எம்மியாയിട്ടുള്ളൊരു இஞ்சி குழம்பு தான். எங்கள் அம்மா ரெசிபி எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். புளியிஞ்சிக்கு தேவையான பொருட்கள் இது எல்லாமே பொடியாக நறுக்கி வறுக்க போகிறேன். அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆட் பண்ணுறேன்னுள்ளது காட்டுறேன். இஞ்சி பொடியாக நறுக்கி நல்ல டார்க் ப்ரௌனாக வறுத்தெடுத்துருக்கு. பொடியாக நறுக்கின பச்சை மிளகா பூண்டும் வறுத்தெடுத்துக்கலாம். நல்ல ப்ரௌன் கலர் ஆகணும். பூண்டும் பச்சை மிளகாவும் நல்லா வரப்பட்டாச்சு. இந்த அளவுக்கு போதும். சின்ன வெங்காயம் வறுத்தெடுத்துக்கலாம். இதுவும் ப்ரௌன் நிறம் ஆகணும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுச்சு. இது சூட்டில் இன்னும் கொஞ்சம் கலரு மாறிடும். ரொம்ப கருப்பாகக்கூடாது. அதனால் ஒரு இந்த அளவுக்கு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் சூட்டில் வச்சிடலாம். இப்போ தேங்காய் வறுத்தெடுத்துலாம். தேங்காயும் நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். தேங்காய் நல்ல ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இந்த டைமில் எடுத்துடலாம். ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் ப்ரௌன் கலராக வறுத்தெடுத்துடலாம். வெந்தயம் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1.5 ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்துருக்கேன். இது கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கருக வேண்டாம், லேசாக ஒன்று வறுத்து எடுக்கலாம். அந்த பேனிൻ്റെ சூடுலேயே வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா இஞ்சி ஏற்கனவே காரமாக இருக்கும். பச்சை மிளகா வேறு போட்டிருக்கேன். நல்லா மிளகாத்தூள் கம்மியாக போதும். மிக்சியில் வெந்தயம் தேங்காய் போட்டிருக்கேன். இது கூட மிளகாவும் தனியாகவும் வறுத்ததும் போட்டு நல்லா மையாக அரைச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம மீதியுள்ளது சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, தேங்காய், வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற இஞ்சியை போட்டுடலாம். இஞ்சியை போட்டு, இஞ்சி ரொம்ப நைஸாக வேண்டாம், ஓரளவுக்கு தரியாக இருக்கணும். அந்த மாதிரி அரைச்செடுத்துடலாம். இப்போ எல்லாம் அரைச்சது கூட கொஞ்சம் பெருங்காயம், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். ஒரு பெரிய ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி கரைச்செடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ கடாயை வச்சு தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன், பெரிய 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். கடுகு போட்டு வெடிக்க வச்சிடலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. பொடியாக நறுக்கி சின்ன வெங்காயம் போட்டுடலாம். கருவேப்பிலை, ஒரு 3 காஞ்ச மிளகா கிள்ளியது. இப்போ அரைச்சதெல்லாம் புளி தண்ணியும் போட்டு இந்த அளவுக்கு தண்ணி போட்டு வச்சுருக்கேன். இது இப்போ இதில் ஊற்றிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு. இது இப்போ கொதித்து கொஞ்சம் வற்றி வரணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நமக்கு வெல்லம் ஆட் பண்ணலாம். ஏற்கனவே உருக்கி வச்சிருக்கிற எல்லாம் தான் அது. ஒரு 4 ஸ்பூன் தேவைப்படும். ஒரு 4-4.5 ஸ்பூன் வெல்லம் காய்ச்சி போட்டிருக்கேன். தண்ணியில் கரைச்சி அது சுண்ட வச்சது தான். இப்போ அது போட்டாச்சு. அது போட்டு ஒரு கொதி வந்தோம்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அப்போ நம்மளோட புளி இஞ்சி ரெடி.